ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, காலையிலிருந்தே உன் வீட்டு வாசலில் உனக்காக நான் தவம் இருக்கின்றேன். உன் துணை ஒரு விஷயத்தை சொல்லி உன்னிடத்தில் சேர்க்க சொன்னார். அதற்காகத்தான் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. இப்பொழுது உன் துணையிடமிருந்து சற்று மன வருத்தத்தின் காரணமாக பிரிந்து தூரமாக இருக்கின்றாய். பேச வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் சில விஷயங்கள் உன்னை பேச விடாமல் தடுக்கின்றது. அவரை பற்றிய தவறான எண்ணங்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை அவ்வாறு சித்தரித்து விட்டார்கள் உன் அருகில் இருப்பவர்கள். சூழ்நிலை காரணமாக நீயும் உன் துணையும் பிரிந்து இருக்கையில் உன்னுடைய துணை உன்னை நினைக்காமல் இல்லை தங்கமே. அவர் உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றார். உன்னை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது உன்னை பார்ப்பேன், உன் குரலை கேட்பேன் என்று ஒவ்வொரு நொடியும் உனக்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கின்றார். முன்பு எப்பொழுதும் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது சிலரின் சூழ்ச்சிகளால் பிரிந்துள்ளீர்கள். ஒருவர் மீது ஒருவர் அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாலும் சில ஏற்க முடியாத விஷயங்களினால் அவரை விட்டு பிரிந்து வந்துவிட்டாயே தவிர மறந்து வந்துவிடவில்லை. எப்பொழுதும் அவரையே நினைத்து அவர் என்ன செய்து கொண்டிருப்பார் என்ற சிந்தனை தான் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர் எதற்காக இப்படி தவறு புரிந்து விட்டார் என்று கூட அவரை பற்றி சில விமர்சனங்கள் கூட உன் மனதில் எழுகின்றன. ஆனால் அவை யாவும் உண்மையல்ல, அனைத்தும் பொய். என் மீது எந்த தவறும் இல்லை என்ற ஒரு வார்த்தையைத்தான் உன் துணை உன்னிடத்தில் கூறும்படி என்னிடம் கூறினார். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. நீ என்னை தவறாக புரிந்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது என்று அவர் மனதார நினைக்கின்றார். ஆம் தங்கமே, உன் துணையின் மீது எந்தவித தவறும் இல்லை. சூழ்ச்சியும் சூழ்நிலையும் காரணமாக இருக்கின்றது. அவரை நீ தவறாக புரிந்து கொண்டாய். அவர் மனதில் முழுக்க இடம் பிடித்துள்ள ஒரே பெண் என்றால் அது நீ மட்டுமே. ஆனால் அவரை பற்றிய பல விஷயங்கள் இன்னும் உனக்கு சரியாக தெரியவில்லை. உன்னுடைய சந்தேக குணத்தினாலும் உன்னுடைய பிடிவாதத்தினாலும் இன்று வரை அவரை சேர முடியாமல் நீயும் இங்கு தவித்து கொண்டிருக்கின்றாய். அவரும் உன்னை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் வந்து பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. நீ பேசாவிடிலும் நீ மனது காயப்படும்படியும் பேசிவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்ற ஒரே காரணத்தினால் உன் துணை இன்று வரை தள்ளி நின்று கொண்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை உன்னிடத்தில் நான் கூறிவிட்டேன். இதன் பிறகு உன் மனம் இறங்கி நீ அவரிடம் தேடி சென்று பேசினால் உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!